உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையை கேட்டு நல்லா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க. வாங்க நம்ம வந்து கதைக்குள்ளே போயிடலாம். தெனாலிராமன் வந்து ஒரு புது வீட்டுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகி போகிறாரு. ஷிஃப்ட் ஆகி போய் அங்கே போய் ஜாலியாக கதை எழுதணும் அப்படின்னு அப்படியே இருக்கும்போது அப்போ வந்து அந்த பகுதியில் உள்ள சின்ன பசங்கள்லாம் வந்து அந்த அவர் வீட்டுக்கிட்ட தான் வந்து விளையாடுவாங்க. கில்லி இதெல்லாம் விளையாண்டுட்டு இருப்பாங்க. இவர் கதை எழுதுமா கில்லி அடித்ததும் அந்த இது போய் அவர் உடனே அவர் வந்து அவர் ஒரே கூச்சல் விடுறது, ஜெயிச்ச உடனே ஆன்னு கத்துறது, தோற்ற உடனே எல்லாத்துக்கும் ரியாக்ஷன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ரியாக்ஷன் பண்ணும்போது இவருக்கு ஒரே தொலை இருக்குது. அப்படியே தூங்கிட்டு இருக்கும்போது திருப்பி அதே உடனே இவர் வந்து எழுந்துச்சு ஒரு யோசனை பண்ணிடுது. இவங்க கிட்ட போய் நம்ம வந்து தம்பிங்களா விளையாடாதீங்களா அப்படின்னா அது எப்படி நீ சொல்லி நாங்கள் கேட்போம் அப்படின்ட்டு சொல்லுவாங்கன்னா அவர் அப்போ உடனே யோசனை பண்ணோடனே திருப்பி அந்த பசங்க போய் தம்பிங்களா நானும் சின்ன வயசில் இப்படி தான்ப்பா கில்லிலாம் விளையாடுவோம், நல்லா விளையாடுவோம், நல்லா இருக்குப்பா. நீங்கள் இந்த மாதிரி டெய்லியும் வந்து இங்கே விளையாண்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 வராகம் தருவோம் வாரத்துக்கு ஒரு வாட்டி அப்படின்ட்டு. சரி ஐயா. அதேமாரி அவங்களும் வந்து டெய்லியும் விளையாண்டுட்டு இருக்கும்போது அப்புறம் வார கடைசியில் வந்து வாட்டி பேசாமல் 10 வராகம் கொடுத்தாரு. 10 வாரம் கொடுத்தோம். திருப்பி விளையாண்டுட்டு அடுத்தது ஒரு வாரம் போச்சு. அடுத்த ஒரு வாரம் போனோன்னே தெனாலிராமன் சோகமாக வச்சுக்கிட்டு ஆரம்பிச்சு இப்படி வச்சுக்கிட்டு ஐயா இந்த வாட்டி தம்பிங்களா எனக்கு வந்து சம்பளம் கொஞ்சம் கம்மியாக வந்திருக்கு, அதனால இந்த வாட்டி வந்து 8 வராங்கன்னு வச்சுக்கோங்க அப்படின்ட்டு இருக்காரு. 8 சரி ஐயா அப்படின்ட்டு திருப்பி விளையாடுவோம். 3வது வாரம் வந்து திருப்பி அவர் வந்து சோகமாக வச்சுக்கிட்டு உடனே இந்த வாட்டி தம்பி எனக்கு கொஞ்சம் சம்பளம் கம்மியாக தான் வந்துருந்தாங்க, இந்த வாரம் 6 வராங்கன்னு வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. சரின்னு அவங்களும் கொஞ்சம் மூஞ்சி என்னையா அப்படி நீங்கள் பேசும்போது கம்மியாக கொடுத்துருக்கீங்க, நாங்கள் எப்படியா சரி இருக்கிட்டு இந்த அடுத்த வாட்டி அப்புறம் அடுத்த வாட்டி வந்து விளையாண்டுருக்கு. அதேமாதிரி அடுத்த வாரம் வந்து விளையாடும்போது அப்போ வந்து என்ன பண்ணியிருக்கீங்க 4 வாரம் கொடுத்துருக்கு. 4 வாரம் கொடுத்தோன்னா ஐயா என்னையா இப்படி நீங்கள் கம்மியாக கொடுக்குறீங்க பேசுனதோட அப்படின்ட்டு. சரின்னு அப்படியே இன்னும் அடுத்து ஒரு வாரம் போச்சு. அடுத்து ஒரு வாரம் போனோடனே திருப்பி ஐயோ தம்பி இந்தாங்கப்பா இந்த வாட்டி என்னால் வந்து 2 வாரம் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு. உடனே அந்த 2 வாரம் இனிமேட்லேருந்து இந்த கம்மி ரேட்டுக்கெலாம் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து நாங்கள் விளையாண்டு உங்களை வந்து சந்தோஷப்படுத்த முடியாது, நாங்கள் இனிமேட்லேருந்து விளையாட வர மாட்டோம்னு சொல்லிட்டு உடனே அவங்க போயிட்டாங்க. உடனே தெனாலிராமன் அப்பா நிம்மதி பெருமிச்சு விட்டு எப்பாடியோ அதான் தெனாலிராமன் அவங்கக்கிட்ட போய் சொல்லியிருந்தாருன்னா கேட்டுருக்க முடியாது. அவர் அதான் புத்திசாலித்தனமாக யோசித்து 10 வராங்க, அப்படியே 6 வராங்க, 4 வராங்க, 2 வராங்க அப்படியே குறைச்சி அவங்க கூட சண்டை போடாமல் அவங்கள வந்து நேக்காக புத்தினால் அனுப்பி வச்சுட்டு நல்ல நிம்மதி பெருமிச்சு விட்டு சந்தோஷமாக இருந்தார். அப்புறம் ஜாலியாக சேரை போட்டுக்கிட்டு அவர் சந்தோஷமாக இருந்தார். இதுதான் இந்த கதையோட